Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சைட் விசிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பெட்ரூம்லேயும் ஹால்லையும் டைனிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருந்தோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸோட வீடியோ எடுத்துருந்தேன் பார்த்தீங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக அந்த கேபினெட்ஸ்லாம் எவ்வளோ இருந்தது. ஒரு வீட்டில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து இருக்கும். அதனால் ஒரு மெட்டீரியலாக எடுத்துகிட்டு அந்தந்த மெட்டீரியல் வந்து எங்கெங்கே வந்து நம்ம வைக்கணுமோ ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிட்டு அங்கே வச்சிட்டோம். அந்த வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் லாஃப்டோட ஃப்ரேம்ஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஒன்று வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபினிஷிங்னா ஆல்ரெடி கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அது பண்ணதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து இந்த ரூமில் வந்து டம்ப் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த வாலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1 hour ஒர்க்கு தான் இதெல்லாம். ஏன்னா கேபினெட்ஸ்லாம் வந்து இப்படி ரெடி பண்ணிடுவோம், ஒன்று செப்பரேட்டாக ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து இங்கே ஃபிட்டிங் ஒர்க்கு தான். டிசைன் ஒர்க்கு பண்ணால் மட்டும்தான் வந்து லேட் ஆகும். சில டைம்லாம் வந்து சைட்லேயே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கேபினெட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியில் வந்து பண்ணிக்கலாம். கேபினெட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் வந்து நம்ம பாக்ஸ் ஒர்க்குனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதே தான். இந்த பாக்ஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிட்டிங். கேபினெட்ஸ் பொறுத்த வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஒரு கேபினெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சைஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துருப்போம். அந்த சைஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன, இந்த இன்னர் டு இன்னர் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். அப்படி இல்லை எடுக்கலை அப்படின்னா உள்ளே போகாது, திருப்பி வந்து ரீஒர்க் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேர்கேஸ்ன்றது வந்து ரெடி பண்ணுவாங்க. கேர்கேஸ் வந்து ரெடி பண்ணாங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து தனித்தனி அசம்பிள் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தால் சேஞ்சஸ் வந்து பண்ணிப்பாங்க. பட் என்னென்னா நம்ம கேபினெட்ஸ் வந்து பண்ணும்போது அளவு எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நான் தான். அதனால் ப்ராப்ளம்ன்றது வந்து இருக்காது. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தான் ஸ்பேஸ் வச்சுருப்போம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒரு சைடு தான். நீங்கள் நார்மலாக கேபினெட்ஸ் வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா கூட சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் இங்கே வந்து நம்ம பண்ணாலும். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பழைய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு வால் இருந்தது. இந்த வால்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்லாம் வந்து இதில் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன், எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் அந்த அப்பர் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து நான் கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் கேபினெட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாக்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸிங் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இந்த கிச்சனுக்கு உண்டான பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பெட்ரூமில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாலில் வச்சுருப்பேன். இப்போ இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி யூனிட்லாம் வந்து வரும். திருப்பி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கிங்கெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சிவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிலோட தான் வந்து இதில் கிச்சன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம். இதுக்குண்டான கேபினெட்ஸ்லாம் வந்து இந்த சைடு தான் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுக்குண்டான ட்ராயர் பீசஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ட்ராயர் கூட எல்லாமே நம்ம அங்கேயே வந்து ரெடி பண்ணிடுவோம். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஃபிட்டிங் மட்டும்தான்.
இந்த மாதிரி கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதனால் ஈஸி ப்ராசஸ் இதெல்லாம். இந்த சைடில் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வந்து இது 2வது நாள் தான். ஒரு நாளில் வந்து எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ஏன்னா ஷிஃப்டிங் வந்து லிஃப்ட்டில் வந்து பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்டெப்ஸில் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ராசஸ் தான். இந்த மாதிரி கேபினெட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறது. இதுக்கு உண்டான காட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்க இல்லையா, அந்த ரூமில் வச்சுருந்தேன். நீங்கள் அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அங்கே தான் டம்ப் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ரூம்லாம் வந்து ஒரு ரூம் வந்து நம்ம பண்ணும்போது அந்த கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃபிட்டிங் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ட்ராயர்ஸ் வந்துடும். நம்ம ட்ராயர்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேபினெட்ஸ்க்கு வந்து என்னென்ன ட்ராயர் வருமோ வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து பண்ணிப்போம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கேர்கேஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த லாஃப்ட் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே 100 mm பீஸ் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் மட்டும்தானே, ஃபிட்டிங் வந்து இங்கே பண்ணிப்போம். வெறும் கேபினெட்ஸ் மட்டும்தான். இப்போ கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஏதாவது வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து உள்ளே வந்து போகாது, திருப்பி வந்து ரீஒர்க் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 2 கேபினெட் வந்து போயிடும், ஒரு கேபினெட் வந்து டைட் ஆகிடும், வால் வந்து கிராஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா நான் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அளவு எடுப்பேன். அப்போது என்னன்னா பொறுமையாக இருந்து நான் அளவு எடுக்கும்போது ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆல்ட்ரேஷன் எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 5 mm தான் கேப் வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 mm தான் ஸ்பேஸ் இருக்கும். வால் வந்து கிராஸாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்துரும். இந்த சைடு 1 inch வரலாம், 1.5 inch வரலாம், 2 inch வரலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. வால் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேபினெட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அளவு எடுக்க முடியும். இதுதான் ஓவராலாக வந்து அதோட கேபினெட்ஸோட டீட்டெயில்ஸ். இன்னும் இந்த காட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும். காட் வந்து இந்த இடத்துல வரும், 2 சைட் டேபிள் வரும், நிறைய ஒர்க் இருக்குது. கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட் தான் நிறைய ஒர்க் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.